ஏதோ ஒரு காரணத்தால் வீட்டுக்கு லேட் நைட் வரீங்க, வீட்டில் எதுவுமே இல்லை, பட் ரொம்ப பசி அப்படின்னா வீட்டில் இருக்கிறத வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை ஊற்ற முடியுமா? கண்டிப்பாக ஊற்ற முடியும். ஒரு தோசை இல்லை, 3 இன்ஸ்டன்ட் தோசை ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு போனஸாக ஒரு கார சட்னி. வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இன்ஸ்டன்ட் தோசையில் ஃபர்ஸ்ட் தோசை மில்லட் தோசை. 3 வகையான தானியம் மாவு வச்சுருக்கோம். அதுலேருந்து ஒரு பஞ்சியான டேஸ்டியான ஒரு தோசை எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். ரேஷியோ வந்து ரொம்ப முக்கியம். கேழ்வரகு, கம்பு, சோளம், அரிசி மாவு. அதோட நம்ம ஒரு டேஸ்ட்டுக்கும் ஒரு டெக்ஸ்சருக்கும் என்ன சேர்க்க போகிறோம், அதான் ரொம்ப முக்கியம். ரேஷியோ வந்து 1:1:1. அதாவது கேழ்வரகு, கம்பு, சோளம் 3மே. ஸோ கேழ்வரகு ராகி 1 கப் எடுத்திருக்கேன், அதே அளவுக்கு கம்பு, அதே மாதிரி இன்னும் 1 கப் சோளம். ஸோ இப்போ 3 மாவு ஆட் பண்ணிட்டோம். ஸோ 1 எடுத்துருக்கோம், எல்லாமே ஒன்று. இப்போது அரிசி மாவு 1.25, அதாவது 25% அதிகம், அதை சேர்த்துங்க. பொடியாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், இஞ்சி ஒரு 1/4 ஸ்பூன், பச்சை மிளகாய் பொடியாக வெட்டினது ஒரு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டுருங்க, ஒரு 10 பெப்பர்கார்ன், கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி கேழ்வரகு ராகி அவ்வளோ தண்ணி இழுக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு அதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அப்படின்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு அர்த்தம். எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம் பாருங்க. தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த கரைக்கிறதுல நமக்கு எப்பொழுதுமே ஒரு கொஸ்டின் இருக்கும், எவ்வளோ தண்ணி ஊற்றி எவ்வளோ தண்ணியாக கரைக்கணும் அப்படின்னு. நமக்கு தோசை வந்து கொஞ்சம் மெல்லிஸாக வேணும், தின்னாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கலாம். ஸோ பர்ஃபெக்டான ஒரு மில்லட் தோசைக்குள்ள பேட்டர் ரெடி. தோசை மாவு ரெடி, கல் ரெடி. உடனே நம்ம தோசை ஊற்றிடலாம். நம்ம அடுத்த இன்ஸ்டன்ட் தோசை கோதுமை தோசை. ரேஷியோ ரொம்ப முக்கியம். 1 பங்கு கோதுமை மாவு ரேஷியோ எடுத்துங்க. அதில் பாதி வந்து அரிசி மாவு, 2:1 அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நம்ம. ஸோ 2 கப்பு நீங்கள் கோதுமை மாவு எடுத்தீங்கன்னா 1 கப் அரிசி மாவு, கொஞ்சம் சால்ட். கோதுமை தோசையில் கொஞ்சம் பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா போடுங்க. ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா. ஜீரகம் 1/2 ஸ்பூன், கொஞ்சம் இஞ்சி, மிளகு 1 ஸ்பூன், கொத்தமல்லி 2 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு போடுங்க. ஸோ தேவையான தண்ணியை சேர்த்து நம்ம கரைச்சிடலாம். ஸோ ராகிக்கு இழுத்த அளவுக்கு தண்ணி இது எடுத்துக்காது, பட் கொஞ்சம் லம்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக கரைக்கணும். ஸோ கோதுமை தோசை மாவு ரெடி. கன்சிஸ்டன்சி நல்லா பார்த்துங்க. இந்த மாதிரி ஒரு ரன்னிங் கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ஸோ நம்ம அடுத்த இன்ஸ்டன்ட் தோசை ஓட்ஸ் தோசை. ஓட்ஸ் எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி இருக்கும். அதில் மெயினாக அப்படின்னா ஓட்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்னா, ஓட்ஸை நம்ம ஒரு மிக்சியில் ஒரு சுற்றி ஒரு பிளெண்ட் பண்ணி கொஞ்சம் பவுடர் ஆக்கிடணும். அதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வந்து இந்த அளவு பவுடர் ஆயிடுச்சு. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அரைச்ச ஓட்ஸை வந்து அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ அந்த குவான்டிட்டியில் பாதி வந்து ரவை. ஸோ ஒரு 3 ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஸோ ரவை எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு, மிளகு, கொஞ்சம் கொத்தமல்லி, ஆனியன் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும், எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், இஞ்சி ஒரு 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு 2 ஸ்பூன் ஸ்லைஸ் பண்ணது, கருவேப்பிலை எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இதில் மட்டும் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்கள் ரவை வந்து சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் டைம் ஆக கொஞ்சம் டைட் ஆகும். 5 நிமிஷம் ஊற வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் ஊற்றிடலாம்.
ஸோ ஓட்ஸ் தோசை மாவும் ரெடி. நம்ம பண்ணியிருக்கிற 3 தோசைக்கு ஒரு போனஸாக இன்றைக்கி ஒரு கார சட்னி சிம்பிளாக குயிக்காக 2 மினிட்ஸில் பண்ணுற மாதிரி பார்த்துருவோம். அதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படின்னு பார்த்துட்டு டேரெக்டாக நம்ம குக்கிங்கில் போயிடலாம். ஸோ ஒரு பேன் எடுத்து வச்சுங்க, கொஞ்சோண்டு ஆயில், ஒரு 1.5 ஸ்பூன் ஆயில் எடுத்துங்க. ஆயில் கொஞ்சம் சூடானோடனே 3 டீஸ்பூன் இல்லாட்டி 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகி வந்தோடனே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு போடுங்க. அதே அளவுக்கு இஞ்சி, ஒரு 7லிருந்து 8 மிளகாய், கொஞ்சம் கறி லீஃப், நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஒரு 2 பெரிய வெங்காயம், வெங்காயம் நமக்கு ரொம்ப வதங்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த கிளியராக அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்கிற ஒரு தக்காளி இதில் சேர்த்துறோம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் நல்லது, நல்ல கலர் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நார்மல் சில்லி பவுடர். ஸோ நம்ம போட்ட சில்லி பவுடரும் கொஞ்சம் லைட்டாக குக்காகி ஒரு 1 நிமிஷம் ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது இப்போ ஒரு மிக்சர் கிரைண்டரில் அரைச்சி இதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பஞ்சியான சட்னி நம்ம தோசைக்கு ரெடி. ஸோ ஒரு சிம்பிள் இன்ஸ்டன்ட் தோசை, 3 தோசை வெரைட்டி இன்றைக்கி பார்த்தோம், அதோட காம்ப்ளிமெண்ட்ரி சட்னி. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலில் கிறிஸ்பி ரவா தோசை எப்படி பண்ணுறது ப்ளஸ் அதுக்குள்ளே சட்னி அதுவும் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோவும் பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.